எப்போ ஒரு ஒரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு தாவி போகிறீங்களோ அப்போவே வடிகட்டி வச்சுக்கிட்டு திமுக வேலை செய்கிறவனெல்லாம் விலைக்கு வாங்கிடும். எல்லாருக்கும் விலை பேச தெரியும் திமுகவுக்கு. இன்னைக்கு நாளைக்கு அன்புமணி தன்னுடைய அரசியல் வரலாற்றில் இன்னொரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு கோலச்ச போகின்றவர். அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் ஒரு நம்ம திமுகவில் தான் ஊபிஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏன் சார் அந்த பாட்டில் அடிச்சிங்களே, அம்மா மேலே பாட்டில் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நாளைக்கு அந்த ஆள் ஒரு அமைச்சர் ஆகிறாரு அல்லது ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்றாரு. அவர்கிட்ட கேவலமாக கேள்வி கேட்கறதுக்கு திமுகவுடைய ஊடக ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டாம்? ஒரு அப்பனா யோசிக்க வேண்டாம்? ஒரு தலைவனா யோசிக்க வேண்டாம்? ஒரு அப்பாவே பையனை பற்றி அசிங்கமாகும். 33 வயசுல ஒன்று அமைச்சராக்கினதே தப்பு. யார் அமைச்சராக்கினாங்க? பிரதம மந்திரி தானே அமைச்சராக்க முடியும். நீங்க எப்படி அமைச்சராக்குறீங்க? சட்டப்படி பிரதம மந்திரி தானே. இதனை திமுக வேணா என் பையனை அனுப்புறேன், அதுக்கப்புறம் என் பேரன் பின்னாடி வருவான்னு சொல்றதுக்கு. உங்களுக்கு இவ்வளவு நாள் பாசமா ஒரு மகளா நினைச்சதெல்லாம் வேஸ்டா? இப்படியா பேசுவீங்க? அந்த பாமக தொண்டனுடைய நிலைமை என்ன? அவன் என்ன தப்பு பண்ணான்? கட்சிக்காக தானே உழைச்சான். இவங்க 2 பேர் கேவலமா சண்டை போட்டுக்கிறேன். அன்புமணி பொறுமையா ஹேண்டில் பண்றேன். நான் அந்த வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறேன். ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு உறவு ராமதாஸ் ஐயா பின்னாடி சமீப காலமாக வெளில அது ஆட்டி படைக்கிறது. அதோட நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேலே பேசுறது நியாயமாக இருக்காது. எனக்கு தெரியாது. திமுகவுக்கு ஒரு பெரிய சௌரியம் என்ன தெரியுமா இருக்கும்? பாமக விலைக்கு வாங்குறதுக்கு. பாமக விலை போகிறவன் எப்படியா இருந்தாலும் விலை போயிடுவான். திமுகவுக்கு ஒரு சௌரியம் என்ன பத்தியா? ராமதாஸ் பிஜேபி வேணாங்கிறார். அவர் திமுகவுக்கு தான் வரணுங்கிறாரு. உங்க அன்புமணி தான் தடுக்கிறார். உனக்கு நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு தேர்தலுக்கு வச்சு. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் மோதல் பூகம்பம் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் மீது வைக்கிறாங்க. பாமக சிதைந்து கொண்டிருக்கிறதா, வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகளை இழந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எப்போ ஒரு ஒரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு தாவி போறீங்களோ அப்பவே வடிகட்டி வச்சுக்கிட்டு திமுக வேலை செய்கிறவனெல்லாம் விலைக்கு வாங்கிடும். எல்லாருக்கும் விலை பேச தெரியும் திமுகவுக்கு. பணம் தான் விலைங்கிறது கிடையாது. நிறைய விதங்கள் இருக்குது, எத்தனையோ போதைகள் இருக்குது, எத்தனையோ புகழ்ந்து பேசியே உங்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடிய விஷயங்களை செய்யும். உங்களுக்கு ஒரு 100 மீட்டிங்கை வருஷத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுலேயே உங்களை பிஸியாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு தன் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அற்புதமான வழிகள்லாம் திமுகவுக்கு தெரியும். ஆனால் ராமதாஸ் ஐயா ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கணும். இன்றைக்கி பாமகவுடைய நிஜ தொண்டன் அங்கே தானே இருப்பான். விலை போகிறவங்களாம் போயிருப்பாங்க, திமுகவுக்கு போயிருப்பாங்க, கொஞ்சம் அதிமுகவுக்கு போயிருப்பாங்க. இப்போ இந்த நிஜ தொண்டன்ட்ட போய் திமுககாரன் கேட்பான், ஏப்பா உங்கள் அன்புமணி அம்மா மேலேயே பாட்டில் அடித்தாராமா? இந்த பாட்டில்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வாட்டர் பாட்டிலா, கண்ணாடி பாட்டிலா, சோடா பாட்டிலா, காயப்படுத்தக்கூடிய பாட்டிலா, எதையும் சொல்லலை, பாட்டில்னு சொல்லிட்டாங்களா? இப்போ அசிங்கப்படுத்துவாங்க. அப்போ உண்மையிலேயே பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு தன்னுடைய தலைவர்கள் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கிறது எவ்வளோ அசிங்கமாக கேவலம். திமுகவில் அப்படி இல்லை. திமுகவில் முதலமைச்சராக இருக்கும்போது கருணாநிதி ஐயா காவல்துறையை தன் பக்கம் கையில் வச்சிட்டு இருந்தவர் அழகிரி ஸ்டாலினை கொல்லுவேன் என்று சொன்னாருன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டார். யார் விட்டார்? காவல்துறையுடைய அமைச்சர், முதலமைச்சர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். திமுகவில் யாருக்காவது அதில் வருத்தம் இருந்ததா? என்னங்க அண்ணன் தம்பி இப்படி கேவலமாக சண்டை போட்டுக்கிறாங்க, அப்பா ஒரு அமைச்சராக இருந்து கூட அழகிரி அரெஸ்ட் பண்ணணும்ல. இப்போ நான் உங்ககிட்ட அந்த கேமராமேனை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? என் மேலே அட்லீஸ்ட் ஒரு மனுவையாவது கொடுத்து இந்த ஆள் ஏதோ கொஞ்சம் டேஞ்சரஸாக தெரியுறான் அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? இவர்கிட்ட ஓப்பனாகவே அவர் சொன்னாராமா, ஸ்டாலினை கொள்வேன்னு சொன்னாராமா. ஆனால் இவர் காவல்துறை மந்திரி, முதலமைச்சர் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, பேப்பரில் மட்டும் கொட்டை எடுத்துல. இந்த குடும்ப கட்சிகள்ங்கிறது எப்படி தெரியுமா? செதுக்கும் போது அழகாக தஞ்சாவூர் மண் எடுத்துங்கிற மாதிரி அந்த பானையெல்லாம் செதுக்குவாங்க. உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா கேவலமாக உடைப்பாங்க. இன்றைக்கி நாளைக்கு அன்புமணி தன்னுடைய அரசியல் வரலாற்றில் இன்னொரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு கோலச்ச போகின்றவர். அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் ஒரு நம்ம திமுகவில் தான் ஊபிஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏன் சார் அந்த பாட்டில் அடிச்சிங்களே, அம்மா மேலே பாட்டில் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நாளைக்கு அந்த ஆள் ஒரு அமைச்சர் ஆகிறாரு அல்லது ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்றாரு வச்சுப்போம். அவர்கிட்ட கேவலமாக கேள்வி கேட்கறதுக்கு திமுகவுடைய ஊடக ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டாம்? ஒரு அப்பனா யோசிக்க வேண்டாம்?
ஒரு தலைவனை யோசிக்க வேண்டாம்? கஷ்டப்பட்டு தானே அந்த கட்சியை அவர் உருவாக்கினார், ராமதாஸ் ஐயா உருவாக்கினார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டை ஓப்பனாக எடுத்து சொல்லணுங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். இது நேர்மையா? கையாலாகத்தனம் இல்லை? உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னா, நீங்கள் கூட்டுகின்ற கூட்டத்திற்கு உங்களுக்கு ஆட்கள் வரலைன்னா, அந்த காழ்ப்புணர்ச்சியில், அந்த கையாலாகத்தனத்தில் ஒரு அப்பாவே பையனை பற்றி அசிங்கமாகும். 33 வயசில் ஒன்று அமைச்சராக்கினதே தப்பு. யார் அமைச்சராக்கினாங்க? பிரதம மந்திரி தானே அமைச்சராக்க முடியும். நீங்கள் எப்படி அமைச்சராக்குறீங்க? சட்டப்படி பிரதம மந்திரி தானே. இதனை திமுகவானே என் பையனை அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் என் பேரன் பின்னாடியே வருவான்னு சொல்கிறதுக்கு? நீங்கள் ஒரு மானமுள்ள ஒரு இனத்தை சார்ந்த ஒரு கட்சியை நடத்தி கொண்டு வரீங்க. எல்லா இனத்துக்கும் மானம் உண்டு, உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக உண்டு. அதனால தான் நீங்கள் ஒரு மருத்துவர், படித்தவர், கேவலமாக 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ ஃபெயில் ஆகிட்டு அரசியலுக்கு வந்த ஒரு மனிதன் இல்லை. நீங்கள் போய் இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா நாளைக்கு அந்த பாமக தொண்டனுடைய நிலைமை என்ன? நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அசிங்கம் டான்ஸ் ஆடுதுன்னா தான் ஒரு நல்லவன், ராமதாஸ் மாதிரி ஒரு நல்லவர் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடிய தொடர்ந்து பண்ணுறாரு. தொடர்ந்து இந்த ஒரு 2 வருஷம், இந்த ஒரு 4-5 மாதமாக தொடர்ந்து அதை பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி, அந்த இருக்கக்கூடாத ஒரு சக்தி கூட இருக்குது. அதை அகற்றக்கூடிய வேலையை அன்புமணியும் அந்த மேடமும் பண்ணுறாங்க. அன்புமணியின் மனைவிங்கிறாரு, மருமகள்னே சொல்ல தெரியல. என்ன இத்தனை நாள் அந்த குடும்பத்துக்கு வந்து மருமகளாக இருந்த அந்த பொண்ணு என்னத்தை பண்ணிச்சு? நீங்கள் சொல்லும்போது சிவகுமார் ஐயா ஒரு முறை சொல்லியிருக்காரு, என் தாய், என் மகள், என் மனைவி அப்படின்னு தான் சொன்னார். அங்கே ஒரு மருமகள் வந்திருந்தா, அதை பற்றி பேசவே இல்லை அவர். அவ்வளோதான் அவர். அதே மாதிரியே இவர் என் அன்புமணியின் மனைவிங்கிறார். அப்போ உன் மருமகளை இவ்வளோ நாள் குப்பை கொட்டினது வேஸ்ட்டா? உங்களுக்கு இவ்வளோ நாள் பாசமாக ஒரு மகளாக நினச்சதெல்லாம் வேஸ்ட்டா? இப்படியா பேசுவீங்க? அந்த பாமக தொண்டனுடைய நிலைமை என்ன? அவன் என்ன தப்பு பண்ணான்? கட்சிக்காக தானே உழைச்சான். இவங்க 2 பேர் கேவலமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அன்புமணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்புமணி தப்பு பண்ணுறாருன்னே சொல்லுவாங்க. முட்டாள்தனம். அன்புமணி என்ன தப்பு பண்ணார்? அன்புமணி நேர்மையாக இருந்ததுனால தான் 108ன்னு ஒன்று வந்தது. அன்புமணி நேர்மையாக இருந்ததுனால தான் உங்கள் சிகரெட் பெட்டியிலையும் உங்களுடைய புகையிலை பட்டியலையும் அதனுடைய ஆபத்து வந்து உணர்த்தப்படுகிறது. அன்புமணி நேர்மையாக இருந்ததுனால தான் திரைப்படத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா அந்த கேன்சர்னால் வரக்கூடிய விஷயத்தை காட்டிட்டு தான் படமே ஆன் பண்ணுவாங்க. இன்டர்வல்லையும் காட்டிட்டு தான் திருப்பி படம் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்தவர். நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க ஒரு கட்சியின் தலைவர். இப்போ இந்த ராமதாஸ் அவர்களுடைய இந்த விமர்சனம், தன்னுடைய மகன் குறித்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணிக்கு அன்புமணி போக முயற்சித்தாரு. ஸோ அதனால வந்து நான் அதிமுக கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன், இதனால தான் மோதல் உருவாகினது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் ராமதாஸ் முன் வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒரே அலையன்ஸ்லாம் இருக்காங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் ரெண்டுமே ஒரே கூட்டணியாக தான் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது போல அப்போ ராமதாஸை இயக்கக்கூடிய அந்த சக்தி யார்? திமுக பின்னணியில் இருக்கிறதா? இல்லை, நான் அந்த வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறேன். ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு உறவு ராமதாஸ் ஐயா பின்னாடி சமீப காலமாக வெளில வந்து அது வந்து ஆட்டி படைக்கிறது. அதோடு நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேலே பேசுகிறது வந்து நியாயமாக இருக்காது. எனக்கு தெரியாது, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாத போது நான் இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக ஒரு அப்பா, ஒரு தலைவன், ஒரு படித்தவர், அதுவும் ப்ரொஃபஷனல் படிப்பு, மருத்துவம் படித்தவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னா அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு அசிங்கம் கொஞ்சம் டான்ஸ் ஆட வைக்குது. அது ஒரு வாரம் வச்சுக்கோங்க. அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் அது கொள்கை கூட்டணியாக இருந்திருக்கும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரா இல்லையா? அப்போ எதுக்கு திமுகவுக்கு கூட்டணிக்கு இதுக்கு முன்னாடி தாவி போனார்? அதிமுகலேயே தொடர்ந்து இருந்திருக்க வேண்டியது தானே. 2004 நீங்கள் ஜெயிக்கிறீங்க திமுக கூட்டணியில். 2006 உங்களால் தான் ஆட்சியே வருது, அது மைனாரிட்டி அரசு. ஆனால் நீங்கள் அங்கே வந்து அதை வைத்துக்கொண்டு உங்கள் மக்களுக்கோ உங்கள் தொகுதி மக்களுக்கோ நீங்கள் எதையுமே பண்ணலை. எப்போ பார்த்தாலும் போய் அவரோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களே ஒழிய அந்த பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எதுவும் பண்ணலை. 2006 2009 உங்களை கேவலமாக தோக்கடிக்கிறாங்க. ஒரு தொகுதியில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியாத அளவுக்கு திமுக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிமுகவுக்கு வந்திருக்கணுமா வேண்டாமா? 11, 14, 16 வந்திருக்கணுமா வேண்டாமா? கரெக்டாக இங்கேருந்து இப்போ எங்கேருந்து கொள்கை வந்தது? அப்போ ஜெயலலிதாங்கிற பெண் இருந்தால் நான் வரமாட்டேன், ஏன்னா நான் ஆணு. ஏன்னா அன்புமணியின் மனைவின்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. பெண்களை கேவலப்படுத்துறது தானே உங்களுடைய வேலையாக இருக்குது. ப்ராபப்ளி ஏதோ ஒரு கேவலம் அதே ரூபத்தில் தானே உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் அதிமுகவை கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் திமுகவுக்கு என்ன வேலை இருக்குது?
தூண்டி விடுறது யார் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அந்த கேவலம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கேவலத்தை தூண்டி விடுவது வேணால் திமுக செய்யலாம். ஏன்னா அது அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ணும். என்னோடய அபிப்பிராயம் தப்பாக இருந்தால் திமுகவில் இருக்கிறவங்க மன்னிச்சுக்கிட்டோம். பட் என்னோடய அபிப்பிராயம் ட்ராக் ரெக்கார்டு படி அப்படி தான் நடக்கும். ஸோ பாமக பேசுகின்ற விஷயம். இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, 2 பேரும் ஒரே கூட்டணியில் தானே இருக்காங்க, அப்புறம் 2 ஒன்று தானே. அந்த கதையெல்லாம் அரசியல்வாதிக்கு 1 வேலையே 2 வே போட தெரியும். பெரிய பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம். அதாவது அதிமுக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 180 தொகுதி அவங்க பிரித்து கொடுக்குறாங்க, 54 தொகுதியை பிஜேபி பிரித்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியும், வாசனையா சொல்ல முடியும். தனி அரசோ அல்லது கிருஷ்ணசாமியோ அல்லது பாமகவோ நான் அதிமுகவோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். இது லெஃப்ட் ரைட்டில் நிற்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் முட்டாள்தனம். கூட்டணியில் யார் வேணாலும் யாரோடைய வேணாலும் இருக்கலாம். காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்குது. இதை விட கேவலம் அந்த உலகத்தில் ஏதாவது உண்டா? கூடா நட்பெல்லாம் பேசுனதுக்கு பிறகு சொல்கிறேன். ஸோ எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கனிமொழியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ திருப்பி இங்கே போய் கூட்டணி வச்சுருக்காங்க. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ பாமகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி வைங்க, வைக்காமல் போங்க, யாரும் இல்லைன்னு சொன்னால். ஜெயிக்க போகிறது என்னவோ கூட்டணி தானே ஜெயிக்க போகுது. அதில் என்ன இருக்குது? கம்யூனிஸ்டும் பாஜகவும் ஒரே ஆட்சியை சப்போர்ட் பண்ணலையா விபி சிங் கவர்மெண்ட்டில்? இதில் அரசியலில் என்ன இருக்குது? இது யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இவர் சொல்கிறது எதுவும் எனக்கு புரியல. ஆனால் அன்புமணி ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கார். ஒரு கூட்டணியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லதுங்க, நம்ம சும்மா மாற்றிட்டே இருந்தால் அது தப்பாயிடுது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அந்த தெளிவு ராமதாஸ் ஐயாக்கு இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது போல தான் இப்போ ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் குறித்த விமர்சனங்களை அதிக அளவு வைத்த பிறகு தான் இப்போது காடுவட்டி குருவுடைய உறவினர் அப்படிங்கிற மணிகண்டன் ஒருவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. காடுவட்டி குருவுடைய மரணமே அன்புமணி மூலமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு மருத்துவ கொலைதான் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி? இல்லை, ரொம்ப நாளாகவே இது பேசிக்கிட்டு இருக்காங்க. காடுவெட்டி ஐயா வந்து ரொம்ப பெரிய பொசிஷனில் இருந்தார். அவருக்கு ஒரு வயோதிக, அதாவது இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிற காலத்திலேருந்தே இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி திமுக இருக்காங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம், அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கலாம், அப்படிங்கிற நடக்காமல் போயிருந்திருக்கலாம், அந்த விஷயத்தில் பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய சௌரியம் என்ன தெரியுமா இருக்கும்? பாமக விலைக்கு வாங்குறதுக்கு. பாமக விலை போகிறவன் எப்படியா இருந்தாலும் விலை போயிடுவான். திமுகவுக்கு ஒரு சௌரியம் என்ன பார்த்தியா? ராமதாஸ் வந்து பிஜேபி வேணாங்கிறாரு, அவர் திமுகவுக்கு தான் வரணுங்கிறாரு, உங்கள் அன்புமணி தான் தடுக்கிறார். வா, உனக்கு நான் 10,000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு தேர்தலுக்கு உழைச்சிக்கோ. இப்படி விலை போகின்றவர்களை வாங்குவதற்கு இந்த பேட்டி எந்த ஒரு அரசியல் முதிர்ச்சியும் இல்லாத ஒரு பேட்டியாக தான் இதை நான் பார்க்குறேன். ராமதாஸ் ஐயா கிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கட்சி இருந்ததுன்னா இப்படித்தான் கேவலங்கள் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த திமுகவும் சரி காங்கிரஸும் சரி குடும்ப கட்டுக்குள்ளே ஒரு கட்சி இருந்ததுன்னா இப்படி தான் நடக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.